அடுப்பை பற்ற வைக்கவும், வடக்கலை வைக்கவும். வாங்கிட்டு இருந்தீங்களா பெருங்காயம்? நேற்றே சொன்னனே. அதுமா அது கட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே. ஆமாம், இப்போ அது கெட்டியாக இருக்கா? அது இருக்கு, எடுத்து வச்சு போகிறேன். எங்கே? நான் அங்கே இருக்கு பாருங்க, பின்னாடி பச்சை சாரி டப்பாக்கு பின்னாடி. எல்லாத்தையும் வீடியோ கடுகு கீழே அங்கே எல்லாம் படுத்து கிடக்குது. சீக்கிரம் செய்யணும். சீக்கிரம் போனாங்க. அதான் சீக்கிரம் போகணும். மொட்டை மாட்டி போனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. கடுகு போட்டுக்கலாம். நல்லா எப்படி மனம் வருதா? மஞ்சப்பொடி, பெருங்காயம். பிறகு கரைசலை ஊற்றுவோம். என்ன கை நடுங்குது? அவ்வளவுதான், சூடான சுவையான தரமான தக்காளி ரசம் ரெடி. இன்னைக்கு ஒரு புடி. உப்பு போடலையா? லைட்டாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரசம் தண்ணி போதும் தானே, நமக்கு 2 பேருக்கு தானே. நான் நைட் வச்ச ரசமே மீண்டு போச்சு. எல்லாம் கழுவி வாஷ் பண்ணி போட்டேன். மஞ்சள் தூளும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரசம் ரெடி. முன்னாடியே வந்துருச்சு, கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், அந்த கொதி போதுமா? போதும் போதும். ஓ சூப்பர். விட்டா சட்டிக்குள்ள போய் விழுந்துருவேன். இங்கே தள்ளு.